அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முடி ரொம்ப கொட்டுது, இல்லை முடி ரொம்ப வீக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக 30+ அதுக்கப்புறம் டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் முடிக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணாலும் இன்டர்னலாக முடிக்கு தேவையான சத்தான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. நல்லா கம்மியில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு ரிச் இன் அயர்ன் அண்ட் கால்சியம். அடுத்து அதே அளவு 1 கப் அளவுக்கு பம்கின் சீட்ஸ் சேர்த்துக்கலாம். இது ரிச் இன் ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம். உங்களுக்கு ரொம்ப சூடு உடம்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எள்ளையும் பம்கின் சீடையும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 10லேருந்து 15 பாதாம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. வால்நட் எந்த கப்பில் நீங்கள் எள் எடுத்தீங்களோ அதுலேயே 1/2 கப் அளவுக்கு வால்நட் எடுத்துக்கோங்க. பாதாம் இல்லைனா கூட பரவாயில்ல, வால்நட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வால்நட் ரிச் இன் ஒமேகா 3, பயோட்டின் அண்ட் ப்ரோட்டீன். இதை ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு வறுக்காமல் மீடியம்லேருந்து கம்மி ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். கொஞ்சம் படபடன்னு லைட்டாக கிராக் ஆகிற சவுண்டு கேட்கும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். கையில் இப்படி நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக உடையணும். அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போது அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு காஞ்ச கருப்பு திராட்சையும் ஒரு 5-6 பேரிச்சம்பழம் அதோட சீடெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன்லாம் பண்ண வேண்டாம். அந்த சூட்லேயே, அந்த பேனோட சூட்லேயே ஜஸ்ட் இப்படி 2-3 நிமிஷம் வாட்டி விட்டிங்கன்னா போதும். அடுத்து நல்லா பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையான மிக்ஸி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணக்கப்புறமா அந்த திராட்சையும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலுக்கு இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போது இதுக்கு கூட முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பொடியும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடியில் விட்டமின் சியும் முருங்கைக்கீரை பொடியில் பார்த்திங்கன்னா அயர்ன், பயோட்டின் நிறையா சத்து இருக்குது. கண்டிப்பாக சேருங்க. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் இப்படி லைட்டாக உதுத்து விட்டுக்கலாம். கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையான கை யூஸ் பண்ணிக்கோங்க. கையில் எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. இதை அப்படியே நீங்கள் எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிங்கனாலே அழகாக வந்துடும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நெய், எண்ணெய் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு லட்டு சாப்பிட்டுக்கோங்க. 15 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு, ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.